இந்த வீடியோவில் நாங்கள் 2023 2024 MCQ 21வது MCQ பார்ப்போம். இது என்னென்னு சொன்னால், பின்வரும் மீள் தாக்கத்தை கருதுக. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் கேள்வியை. Fe2 F2S plus 2H plus A cos சமநிலை Fe2 plus A cos plus 2HF A cos மேற்குறித்த தாக்கத்தினுடைய சமநிலை மாறிலி K ஆகும். இச்சமநிலை பின்வரும் பொறிமுறையினூடாக அடையப்படுகிறது. அதன் கருத்து என்னென்னா F2S Fe2 plus ஆக ஏகோஸ் ஆகும், 2F மைனஸ் ஏகோஸ் ஆகும் போகிறதுக்கு K1 என்ற சமநிலை மாறிலி இருக்குது. அது 2 தடவை 10⁻6 மூல் கணம் DM மைனஸ் 9 இருக்குது. அதே மாதிரி F மைனஸ் ஏகோஸ் ப்ளஸ் H ப்ளஸ் ஏகோஸ் சேர்ந்து சமநிலையாக HF ஏகோஸும் K2 சமன் 1 தடவை 10⁻3 மூல் -1 DM3 என்ற அடிப்படையில் இந்த K2 என்ற இதுலையும் தங்கி இருக்குது. சரி, இப்போ என்னென்னா இதில் கேள்வியை நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அதாவது K2 பேருது K1 ஆகையால் சமநிலை தானம் விளைபொருளை நோக்கி நகர்கிறது. இந்த கூட்டில் இந்த கூட்டு முதலாவது கூற்று ரைட். இப்போ முதல்ல இதில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சமநிலை தாக்கத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சமநிலை தாக்கம் என்ற விஷயத்தை ஒரு கதை பார்த்துக்கொள்ளும். இதில் சில நோட்டையும் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ரைட். இதில் விடைய நேர சொல்லலாம், ஆனால் இதில் ஒரு நோட் ஒன்று தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு கேள்வி செய்கிறதுக்கு இலகுவாக இருக்குமென்றதுக்காகத்தான் இந்த நோட் சம்மந்தமாக சின்னனா கதைக்க போகிறேன்னா. அது எப்படி இருக்குமென்னா Fe3 ப்ளஸ் A cos, சரிதானே? ரைட், ப்ளஸ் 2HF A cos. இதன் சமநிலை மாறிலி K என்று குறிக்கிறாங்க. ஆனா இந்த தாக்கத்துக்கு இன்னும் 2 தாக்க நிலைகள், அதாவது இதுக்கு ஒரு தாக்க நிலை, அதுக்கு பிறகு இது பிரிகிறதுக்குரிய தாக்க நிலை, 2 தாக்க நிலைக்கு 2 வித்தியாசமான K1 K2 என்ற இது வரப்போகுது. அப்போ அந்த அடிப்படையில் இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது எப்படி பிரிஞ்சிருக்குது என்று பார்த்தோம்னா, இப்படி ஒரு நிலையில இது ஒரு சமநிலை தாக்கத்தை உருவாக்குது. இப்படி இது ஒரு சமநிலை தாக்கத்தை உருவாக்குது. சரியான இந்த சமநிலை K1 என்று சொல்றோம். சரியா? இது எப்படி இருக்குமெண்டா Fe2 பிளஸ் A cos ஆகவும் பிளஸ் 2F மைனஸ் A cos ஆகவும் வருது. இதுல பெருமதி என்ன இருக்காங்க? 2.0 அதே மாதிரி இதுக்கு நடக்குன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சமநிலையில இது 2 சமநிலையும் பிரியுது. அதாவது இந்த சமநிலை இப்படி 2 பிரிகிற இடத்துல உருவாகிறதுக்கு F மைனஸ் A cos பிளஸ் H பிளஸ் A cos. அப்ப இதுல சமநிலை இது K2 என்று சொல்றாங்க. அதுல பெருமதி 1 தடவை 10⁻3 மூல் கணம் DM மைனஸ் 3 என்று வருது. மூல் -1 DM plus 3 அப்படித்தான் வரும். அது இதுல எடுத்துடலாம், இதை வச்சு பார்த்து பிடிச்சிடலாம். இவருக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதுல இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இவருக்கு தந்திருக்காங்க மூல் கணம் DM -9. சரி, இப்ப கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த சமநிலை மாறிலிகளை வச்சு கொண்டு நாங்க இந்த தாக்கத்தினுடைய
கூடல், அதாவது தாக்கம் வந்து தாக்கி பக்கம் போகுமா விளை பக்கம் போகுமான்னு பார்க்குற செயற்பாடு தான் இங்க இந்த கேள்வியா கேட்கிறாங்க. முதலாவது கூற்று, இரண்டாம் கூற்று, மூன்றாம் கூற்று. இப்ப இப்ப இப்படி பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு பக்கத்துல இப்படியும் பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா இந்த சமநிலை மாறிலி இப்படி இவ்வாறான ஒரு சமநிலையை ஏற்படும் போது சமநிலை மாறிலி இந்த கே எப்படி இருக்கும்னு சொன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா இங்கு நான் இதுல இந்த கே வரையறுக்கிறேன். கே வரையறுக்கும் போது எப்படி வரையறுக்கப்படும்? கே சமன் இந்த கே சமன் தாக்கிகளுடைய செறிவுகளின் பீசமானங்களின் அடுக்குகள் பெருக்கம். இது தாக்கி, இது விளைவு. அப்ப முதல்ல விளைவை நாங்க எழுதினோம்னா Fe3 plus A cos இந்த செறிவு பீசமானவின ஒன்றுமில்லை. அப்ப நாங்க ஒன்றை போட தேவையில்லை. HF A cos இந்த செறிவின் இரண்டாம் அடுக்கு கீழ் இதுக்கு என்ன வரப்போகுது? இதுக்கு வந்து நாங்க நேர எழுதுவோம் H plus A cos இந்த செறிவின் இரண்டாம் அடுக்கு. சரியா? என்ற இரண்டாம் அடுக்கு. இப்ப இதன் அடிப்படையில இந்த கே வந்து இந்த K1லையும் K2லையும் தங்கியிருக்கோம்ன்றாங்க. அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வருமெண்டா இங்க நாங்க இந்த K1ம் K2 தொடர்பு எடுத்தும் பார்க்கலாம், எடுக்காம பார்க்கலாம். அது பிரச்சனை இல்லை இப்ப இங்க. ஆனா இதிலே நான் இதை சேர்க்கலைன்னு சொல்லிச்சுன்னா இப்படி திண்மமா இருக்கிறது வந்து இது வந்து எக்ஸஸ் செறிவா இருக்கும் இதுல. அதாவது இந்த தாக்கத்துல ஈடுபட வேண்டிய தாக்கிகள்ன்ற மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்ப தாக்கி என்று சொன்னா ரெண்டையும் தான் சேர்க்குவாங்க. இதுவும் தாக்கி இதுவும் தாக்கி தான். ஆனா இங்க இது வந்து எக்ஸஸா கூடுதலா இருக்கிறபடியா இதை நாங்க என்ன செய்வோம்? இதை புறக்கணிப்போம். அப்ப இதனுடைய செறிவு மாற்றம் வந்து புறக்கணிக்கத்தக்கது. உண்மையா இங்க என்ன நடக்கும்னா இந்த செறிவு மாற்றம் இதுகளுக்கு கூட இருக்கும், இதுக்கு குறைவா இருக்கும். ஆகவேதான் நாங்க இந்த கே எடுக்கும் போது இது செய்யறோம். அப்ப F2S ஏன் இதுல நாங்க சேர்க்கலைன்றா அதனுடைய இதுல தாக்கத்துல ஈடுபடுகின்ற செறிவு வந்து மிக குறைந்த லெவலில் இருக்கும். ஆகவே நாங்க என்ன செய்வோம்? Fe2S இந்த செறிவு ஏன் நாங்க இங்க எடுக்கலைன்னு சொன்னா இது வந்து என்ன செஞ்சிருக்கும்? தாக்கியோட சேர்ந்திருக்கிற தாக்கத்துல ஈடுபடுகின்ற அளவு வந்து இருக்கிற அளவை விட இது செறிவு வந்து கூட இருக்கும். ஆகவே நாங்க என்ன செய்யறோம்? இது எடுக்க மாட்டோம். அப்ப இந்த தாக்கத்தில் ஈடுபடக்கூடியதை விட அதிகமான செறிவு காணப்படல். இதாலதான் நாங்க இதை எடுக்க மாட்டோம். அப்ப அப்படி என்று சொல்லும் போது இதுல எப்பயுமே நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த கே என்றது ஒன்றை விட கூடவா இருக்குமாக இருந்தால் கட்டாயம் அதை என்ன செய்யணும்? அது வந்து விளைவின் பக்கத்துக்கு கூடிக்கொண்டு போகும். அப்ப இதுல என்ன நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா கே வந்து ஒன்றை விட கூட இருக்குது அப்படின்னு சொன்னா சமநிலை வந்து விளைவு பக்கமா நோக்கி கொண்டு போகும். அது ரூல். சரிதானே? அந்த அடிப்படையில இங்க விளைவுன்னு சொல்லும் போது ரெண்டும் தான் விளைவு. ஆனா தாக்கின்னு சொல்லும் போது ரெண்டும் தாக்கி. ஆனா இந்த தாக்கியை நாங்க என்ன செய்வோம்? இங்க எடுக்க மாட்டோம், இதுக்கு மட்டும்தான் வரும். இப்ப நேரடியாக நாங்க இதுக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா நேரடியாக இந்த விளை கேள்விக்கு கே வந்து ஒன்றை விட கூட இருக்குமா இருந்தா விளைவு அதிகரிக்கும். இது முதலாவது பாயிண்ட். சரிதானே? ரைட். அதை விட இன்னொன்று சொல்றாங்கன்னு சொன்ன பாருங்க, K2 K1 பார்த்தோம்னு சொன்னா முதலாவது சொல்றாங்க என்னண்டா விட K2 பெரிது ஒன்றை விடையா. அப்ப K2 பெரிது ஒன்றா இருக்குன்னு வைங்களேன். K2 வந்து ஒன்றை விட பெரிதுன்னா என்ன செஞ்சிடும்? பெரிதா இருக்குன்னா விளைவு பக்கம், அதாவது இந்த பக்கம் கூடும். அப்படின்னா என்னன்னா அங்க தாக்கம் வந்து எங்களுக்கு எப்படி தந்திருந்தாங்கன்னா மாறி தந்துடுவாங்க.
எப்படி அதாவது F2 F மைனஸ் பிளஸ் F வந்து தான் இங்க வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க K2 சொல்லி இந்த பக்கத்தை, இது இந்த பக்கத்தை. அப்ப அந்த பக்கத்தை K2 மென்ஷன் பண்ணியிருக்கிறபடியால விளைவு கூடும். அப்ப இது கூடுறதால, அதாவது K2 வந்து ஒன்றை விட கூட இருக்கிறதால எது கூடும்? HF கூடும். HF கூடும். HF கூடுனா என்ன செய்யும்? HF கூடும். அப்ப இது வந்து என்ன செய்யும்? இந்த வாக்கியத்தை பாருங்க, K2 பெரிது ஒன்றை விட, ஆகையால சமநிலைத்தானம் விளைபொருளை நோக்கி நகர்கிறது. ஒன்றை விட கூட விளைபொருளை நோக்கி நகர்கிறது. எஸ், விளைபொருளை நோக்கி நகரும். ஆனா நாங்க மென்ஷன் பண்ண வேண்டிய தாக்கம் இது. அப்ப இந்த தாக்கத்துல இந்த பக்கத்தால இது கூடும் போது, இது கூட வெளிக்கிடும் போது தாக்கி பக்கம் தான் போகும், விளை பக்கம் போகாது. அப்ப முதலாவது கூற்று வந்து எங்களுக்கு பிழையாக வரும். ஏன்? இதர அளவு தான் கூடும். கேட்டு ஒன்றை விட கூடும் போது இதர அளவு கூடும், கூட இந்த பக்கம் தான் தாக்கம் போகும். அப்ப தாக்கி பக்கம் தான் போகும். முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது கூற்று வந்து K1 K1 சிறிசு ஒன்றை விட. K1 சிறிசு. அப்ப நாங்கள் தந்த தாக்கம் வந்து இந்த திசையில் உள்ள தாக்கம், இந்த திசையில் உள்ள தாக்கம் தான் K1 இருந்திருக்காங்க. அப்ப ஒன்றை விட குறைவா இருக்குது. ஒன்றை விட குறைவா இருக்கும்போது என்ன செய்யும்? விளைவு பக்கம் தான் கூடும். விளைவு பக்கம் தான் கூடும். அப்ப விளைவு பக்கம் கூடுதண்டா எது கூட வேண்டி இருக்கும்? இந்த பக்கம் கூடும். இந்த பக்கம் கூடுமான்னு சொல்லிச்சுன்னா விளைவு என்னன்னு இருக்கணும்? ஆகையால சமநிலை தானம் தாக்கிகளை நோக்கி நகர்கிற. அப்ப தாக்கிய நோக்கி நகர்தான் இல்லை, இந்த பக்கம் வந்து விளைவை நோக்கி நடக்கும் நகர். இங்க என்ன நடக்கும்? Fe இந்த F2 S வந்து கூட வரும்போது அது என்ன செய்யும்? இந்த பக்கம் நகரும். அடுத்து வந்து K, மூன்றாவது K பெரிது ஒன்று ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். அப்ப என்ன செய்யும்? விளைவு அதிகரிக்கும். அதை சொல்லியிருக்காங்க என்ன? சமநிலைத்தானம் விளைவுகளை நோக்கி நகர்கிறது, விளைவுகளை நோக்கி நகரும். இந்த இதுலதான் K. இப்ப K ஒன்றை விட கூட வரும்போது என்ன செய்யும்? விளைவை நோக்கி நகரும். அப்ப இது சரியா இருக்கும். நாலாவது K சிறிது ஒன்றை விட. K சிறிது ஒன்றை விட என்றா சமநிலைத்தனம் தாக்கியை நோக்கி நகர்கிறது. அப்ப K நேரவே நாங்க வச்சு பார்க்கும்போது K ஒன்றை விட சின்னனா இருக்கும்போது தாக்கியை நோக்கி நகரும். ஆனா இருந்தாலும் தாக்கின்னு சொல்லும் போது இதை தூக்கி நகர்ந்து இது கூடாது. இதனுடைய அளவை நான் கணிக்கிறேன், இவர் தான் நான் கூடிக்கொண்டிருப்பேன். ஒட்டுமொத்தமான தாக்கின்னு சொல்லும் போது ரெண்டையுமே சொல்லணும். அப்ப இந்த சமநிலைத்தானத்துல தாக்கி என்று சொல்லப்படும் போது இதுவும் வரும். சரி, தாக்கியை நோக்கி தான் நகரும், ஆனா இதன் அளவு கூடாது. அதனாலதான் இது பிழையாக இங்க நாங்க எடுக்கிறோம் இந்த கூற்று. இது கவனம், இந்த நாலாவது கூற்று கவனமா இருக்கணும். காரணம், இது எக்ஸஸ் ஆன செறிவு. Fe அதாவது பெரிக் புளோரைட் வந்து எக்ஸஸ் ஆன செறிவு. அப்ப இந்த எக்ஸஸ் ஆன செறிவு முதல்லயே அது எக்ஸஸ் ஆயிருக்கு. ஆகவேதான் நாங்க தாக்கியின் அளவு கூடுமாண்டா தாக்கிற அளவு கூடாது இந்த இடத்துல இவரை வச்சு நாங்க இல்லைன்னு சொல்றோம். இவர் கூடுவார், ஆனா இவர் கூட மாட்டார். அப்ப அந்த இடத்துல அதனாலதான் இது பிழையாக வரும் இந்த கூற்று. மற்றபடி அந்த கூற்று நார்மலா இருந்திருந்தா சரியா வரும். இது வேற ஒரு எக்வஸா இருந்திருந்தா சரியா வந்துடும். அஞ்சாவது, தரப்பட்டுள்ள தகவலின் மூலம் சமநிலைத்தானத்தை துணிய முடியாது. இல்லை, சமநிலைத்தானத்தை துணிய முடியும். சமநிலைத்தானம் எங்க இருக்குன்றத நாங்க இப்ப இதை வச்சு முடிவு எடுத்துட்டோம். அப்ப விடை வந்து மூன்றாவது. விடை வந்திருக்கு என்னது? மூன்றாவது விடை. மூன்றாவது விடை வந்து எத்தனையா இருக்குது? மூன்றாவதா இருக்குது. சரியா? ரைட். நாலாவது விட வராது காரணம் காணா விளங்கினீங்கன்னா சரி. F2 தான் அதுக்குரிய காரணம். நாலாவது